காகங்களும் குருவி முட்டையும். நாப்பூருங்கிற ஒரு அழகான காடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த காட்டுல இருந்த ஒரு பனை மரத்து மேல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி வீடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. மீனு குருவிக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. மீனு குருவிக்கு சொந்தமா ஒரு சின்ன தோட்டமும் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல விவசாயம் செய்து மீனு குருவி தான் குழந்தைங்களை வளர்த்து வந்துச்சு. ஒரு நாள் காலையில மீனு குருவி வழக்கம் போல வேலைக்கு போகிறதுக்கு தயாராச்சு. பசங்களா, அம்மா வேலைக்கு கிளம்புறேன். நீங்க வீட்டுக்குள்ள பத்திரமா இருந்துக்கோங்க. யாரு வந்து கூப்பிட்டாலும் வீட்டோட கதவை திறக்க கூடாது, சரியா? அம்மா, இன்னைக்கு நாங்களும் உங்க கூட வரோம்மா. வெளிய வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க. அம்மா, அப்படின்னா நாங்க எப்போதாமா தோட்ட வேலைகளை கத்துக்கிறது? தோட்ட வேலைகள் செய்து உங்களுக்கு உதவியா இருக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்படி ஒரு குழந்தைங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். பசங்களா, அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுமே அம்மா உங்களை தோட்டத்துக்கு கூட்டிட்டு போவேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தான் தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. மீனுக்குருவி ரொம்ப கடின உழைப்பாளியா இருந்துச்சு. அது தன்னோட உழைப்பால தோட்டத்துல நிறைய காய்கறிகளை விளைய வச்சிருந்துச்சு. மீனுக்குருவி தான் தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு காகம் ரொம்ப வேகமா பறந்து வந்துச்சு. மீனுக்குருவி அந்த காகத்தை இப்பதான் முதல் முறையா பாக்குது. குருவி, குருவி, என்ன காப்பாத்து, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. காகமே, என்னாச்சு? எதுக்காக இவ்வளவு வேகமா பறந்து வர? குருவி, ஒரு கெட்ட காகம் என்ன கொல்றதுக்காக துரத்துது. அந்த காகத்தோட கண்ணில் பட்டு நிச்சயமா அந்த காகம் என்ன கொன்னுடும். குருவி, குருவி, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. காகமே, நீ கவலைப்படாத. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காகத்தை கூட்டிக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. குருவி, என் வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. இந்த ராத்திரி நான் என் வீட்டுக்கு போனா மறுபடியும் அந்த கெட்ட காகம் வந்துடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இந்த ராத்திரி மட்டும் உன் வீட்டுல தங்கிக்கிறேன். நாளைக்கு காலையிலேயே என்னோட வீட்டுக்கு நான் கிளம்பிடுறேன். சரி காகமே, கவலைப்படாத. நீ இங்க பத்திரமா இருக்கலாம். நீ தாராளமா ராத்திரி இங்க தங்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காகத்துக்கு சாப்பிடுறதுக்கு உணவையும் கொடுத்துச்சு. பிறகு மீனுக்குருவி தான் குழந்தைங்க கூட தன்னோட கூட்டுல படுத்து தூங்குச்சு. காகமும் ரொம்ப நிம்மதியா மீனுவோட வீட்டுல படுத்து தூங்குச்சு. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. தூக்கத்துல இருந்த 2 குழந்தைங்களும் கண் விழிச்சு பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. தான் வீட்டுல இருந்த காகத்தை காணல. தான் அம்மாவோ உடம்புல காயத்தோட தான் வீட்டுல அப்படியே படுத்திருந்தாங்க. தான் வீட்டுல இருந்த பொருட்கள் எல்லாம் உடைஞ்சு போய் அங்கேயும் இங்கேயுமா சிதறி கிடந்துச்சு. அம்மா, அம்மா, உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? அம்மா, எழும்புங்கம்மா. அம்மா, கண்ணை திறந்து பாருங்க. அம்மா, 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 எழும்புங்க அம்மா. அம்மா, அம்மா, எங்களுக்கு பயமா இருக்கும்மா. எழும்புங்கம்மா. அந்த நேரத்துல அந்த பக்கமா வந்த மிட்டு கிளி குழந்தைங்களோட சத்தத்தை கேட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு போச்சு. மீனுக்குருவியோட வீட்டின் சூழ்நிலைய பார்த்ததுமே மிட்டு கிளிக்கு நடந்த விஷயங்கள் புரிஞ்சது. குழந்தைங்களே, நேத்துக்கு உங்க வீட்டுக்கு தெரியாதவங்க யாராச்சும் வந்தாங்களா? ஆமா மிட்டு அங்கிள், ஒரு காகம் வந்துச்சு. இந்த காகம் தான் உங்க அம்மாவை கொன்னு போட்டுட்டு உங்க வீட்டுல இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கு. இதுதான் சொல்லுவாங்க, தெரியாதவங்களை வீட்டுல சேர்க்க கூடாதுன்னு. குழந்தைங்களே, இனிமேதான் நீங்க தைரியமா இருக்கணும். ஒருத்தருக்கு ஆதரவா நீங்க தான் இனிமே உங்க வாழ்க்கையை வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிட்டுக்கிளி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அம்மாவை இழந்த குழந்தைங்களும் ரொம்ப வருத்தத்தோட தான் வீட்டுல உட்கார்ந்து இருந்தாங்க. அக்கா, இனிமே நாம என்னக்கா செய்யறது? எப்படிக்கா இந்த காட்டுல நாம வாழ போறோம்? தம்பி, நீ கவலைப்படாத. நம்ம அம்மாவோட தோட்டம் இருக்குல்ல, அதுல இருக்கிற காய்கறிகளை விட்டு அந்த காசை வச்சு நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 பறவைகளும் தங்களோட தோட்டத்தை நோக்கி பறந்து போனாங்க. ஒரு நாள் ராத்திரியிலேயே மீனுவோட தோட்டத்துல இருந்த கத்திரிக்காவில நிறைய புழுக்களும் பூச்சிகளும் வந்துடுச்சு. இத பார்த்த 2 குழந்தைங்களும் ரொம்ப வருத்தமாகிட்டாங்க. அக்கா, இந்த காய்கறிகளை மார்க்கெட்ல வித்தா யாரும் வாங்க மாட்டாங்கக்கா. ஆமா தம்பி, நீ சரியாதான் சொல்ற. இனிமே நமக்கு எந்த வழியும் இல்ல. இனிமே நம்ம சாப்பாடுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல. அக்கா,
மிட்டு அங்கிள் ரொம்ப நல்லவருக்கா. அவர் நிச்சயமா நமக்கு சாப்பாடு தருவாரு. வாக்கா, நம்ம மிட்டு அங்கிள் வீட்டுக்கு போலாம். சரி குக்கு, வா. நமக்கும் வேற வழி இல்ல, மிட்டு அங்கிள் கிட்ட ஏதாச்சும் சாப்பாடு கேட்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே சாராவும் குக்குவும் மிட்டு கிளியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சோட்டு ஆண்டி, நாங்க மிட்டு அங்கிளை தேடி வந்திருக்கோம். அவர் வீட்ல இருக்காரா? இல்லையே பசங்களா, அவரு இப்பதான் வெளியூர் புறப்பட்டு போனாரு. ஆமா, நீங்க எதுக்காக மிட்டு உங்களை தேடுறீங்க? எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. நாங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. அதுதான் மிட்டு அங்கிள் கிட்ட ஏதாச்சும் சாப்பாடு கேட்கலான்னு வந்தோம். அச்சோ பசங்களா, இருக்கிற சாப்பாட்டெல்லாம் நான் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன். மீதி சாப்பாடை மிட்டு எடுத்துட்டு போயிருக்காரு. என் வீட்டுல சாப்பாடு எதுவும் இல்லப்பா அப்படின்னு சோட்டு கிளி சொன்னதுமே 2 குழந்தைங்களும் ரொம்ப வருத்தத்தோட அங்கிருந்து பறந்து போனாங்க. ரொம்ப பசியோட இருந்த குழந்தைங்க நதிக்கரையோட பக்கத்துல போய் கொஞ்சம் தண்ணீரை குடிச்சாங்க. 2 குழந்தைங்களும் நதிக்கரையோட பக்கத்துல இருந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு வயசான குருவி அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. என்ன குழந்தைங்களே, இதுக்காக 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? தாத்தா, காலையில இருந்து நாங்க எதுவும் சாப்பிடல தாத்தா. எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்களுக்கு எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல தாத்தா. அச்சோ குழந்தைங்களா, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்பா. உங்களை என்னைக்குமே பசியோட இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த வயசான தாத்தா குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன பைய கொடுத்துச்சு. குழந்தைங்களா, இந்த பையில இருக்கிற விதைகளை வச்சு நீங்க விவசாயம் செய்யுங்க. உங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும். நீங்க பசியோடயே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான தாத்தா அங்கிருந்து பறந்து போயிட்டாரு. குழந்தைங்களும் அந்த விதையை எடுத்துக்கிட்டு தங்களோட தோட்டத்தை நோக்கி பறந்து போனாங்க. ரொம்ப கடினமா உழைச்ச குழந்தைங்க தன்னோட தோட்டத்துல இருந்த எல்லா கத்தரிக்காய் செடிகளையும் நீக்கிட்டு அதுல அந்த வயசான தாத்தா கொடுத்த விதைகளை விதைச்சு வச்சாங்க. மறுநாள் 2 குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமா தங்களோட தோட்டத்துக்கு வந்தாங்க. அந்த விதைகள்ல இருந்து நிறைய செடிகள் முளைச்சிருந்துச்சு. ஒவ்வொரு செடியிலையும் நிறைய முட்டைகள் அழகா தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த 2 குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அக்கா, இப்ப புரியுது அக்கா. அந்த வயசான தாத்தா ரூபத்துல வந்தது நம்மளோட அம்மா தான். நம்மளோட அம்மாவோட ஆசீர்வாதம் தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு முட்டை செடி கிடைச்சிருக்கு. ஆமாப்பா குக்கு, நீ சரியா சொன்ன. நம்ம அம்மா எப்பவுமே நம்ம கூட தான் இருக்காங்க. மார்க்கெட்ல முட்டைகளுக்கெல்லாம் நல்ல விலை இருக்கு. இத கொண்டு போய் நாம மார்க்கெட்ல கொடுத்தா நமக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த 2 குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த செடியில இருந்த முட்டைகளை பறிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க பறிச்ச முட்டைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா மார்க்கெட்டை நோக்கி பறந்து போனாங்க. மார்க்கெட்ல முட்டைகளை வித்துட்டு நிறைய சாப்பாடுகளை வாங்கி தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. இந்த மாதிரியே அந்த 2 குழந்தைங்களும் தான் அம்மாவோட ஆசீர்வாதத்தால முட்டை விவசாயத்துல பெரிய ஆளா வந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் ஒற்றுமையா ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பனிக்காலம். ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி வாழ்ந்து வந்துச்சு. மீனு குருவி இயல்பாகவே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அது காட்டுல பல்வேறு இடங்களுக்கு போய் உணவு தேடி சாப்பிடுறத வழக்கமா வச்சிருந்துச்சு. அதே காட்டுல ராணிங்கிற ஒரு சோம்பேறிக்காகவும் வாழ்ந்து வந்துச்சு. ராணி காகத்துக்கு தூங்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அது எப்போதுமே தன்னோட வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். தன்னோட சோம்பேறி குணத்தால அது மற்ற பறவைகளை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து உணவு வாங்கி சாப்பிடும். இந்த 2 பறவைகளோட வீடும் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு. மீனுக்குருவி உணவு தேடி காட்டுல ரொம்ப தூரம் பறந்து போச்சு. அந்த நேரத்துல ஜம்ஜம் குருவி ஒரு கூடை நிறைய பருத்தி பூ எடுத்து வச்சிருக்கிறத மீனுக்குருவி பார்த்துச்சு. ஜம்ஜம் அண்ணே, எதுக்காக இந்த கூடை நிறைய பருத்தி பூவை எடுத்து வச்சிருக்கீங்க? அட மீனு, உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம காட்டுல கடுமையான குளிர்காலம் வரப்போகுது. குளிர்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு பருத்தி பூவும் மரத்தால் ஆன வீடும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ஜம் குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மீனுக்குருவியோ வழக்கம் போல உணவை சாப்பிட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அன்னைக்கு ராத்திரி மீனுக்குருவி தான் கூட்டுல படுத்தபடியே வானத்தை பார்த்துக்கிட்டே ஜம்ஜம் குருவி சொன்னதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு.
அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. வீடு கட்டலான்னு முடிவெடுத்த மீனுக்குருவி ராணி காகத்தோட கூட்டுக்கு பறந்து போச்சு. ராணி ராணி எந்திரி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன மீனு, எதுக்காக என்ன எழுப்புன? நான் அழகா தூங்கிக்கிட்டு இருந்தேன். அட ராணி, நம்ம காட்டுல பனிக்காலம் வரப்போகுதான். பனிக்காலத்துல மர வீடு கட்டினாதான் நமக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஐயோ மீனு, இத சொல்றதுக்கா என்ன எழுப்புன? பனிக்காலம் எல்லாம் என்ன எதுவும் செய்யாது. அப்படியே பனி பெஞ்சாலும் நான் ஏதாச்சும் மரத்தோட பொந்துல உட்கார்ந்துப்பேன். ராணிக்காக இப்படி சொன்னதும் மீனுக்குருவி எதுவுமே பேசாம மரக்கட்டைகளை எடுக்கிறதுக்காக பறந்து போச்சு. அப்படியே சாயந்தர நேரம் வந்துடுச்சு. சாயந்தர நேரம் வர மீனுக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டுல பல்வேறு இடங்கள்ல கிடைக்கிற மரக்கட்டைகளை சேமிச்சு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ரொம்ப களைப்பா இருந்த மீனுக்குருவி மரக்கட்டைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் கூட்டுல உட்கார்ந்தபடியே ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல ராணிக்காகவும் தான் கூட்டுல உட்கார்ந்தபடியே ரொம்ப சந்தோஷமா பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. மீனு, சாயங்கால நேரம் ரேடியோல இனிமையான பாட்டு போட்டிருக்காங்க, நீயும் இங்க வா. இல்ல ராணி, நான் இவ்ளோ நேரமா விறகு கட்டைகளை எடுத்துட்டு வந்தேன். இனிமேதான் நான் சாப்பாடு எடுக்க போகணும். மீனுக்குருவி சாப்பாடு எடுக்கிறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. ராணிக்காகமும் எதை பத்தியுமே கவலைப்படாம தான் கூட்டுல படுத்து நிம்மதியா பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. மறுநாள் காலையில இருந்து மீனுக்குருவி வீடு கட்டுற வேலைய ரொம்ப தீவிரமா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு மீனுக்குருவி ஒரு வழியா தனக்கான ஒரு அழகான வீட்டை கட்டி முடிச்சிடுச்சு. அப்பாடா, எப்படியோ எனக்கான வீடை நான் கட்டி முடிச்சிட்டேன். இனிமே குளிர்காலத்துக்கு தேவையான உணவையும் பஞ்சையும் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை பூட்டிக்கிட்டு உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி நேரத்துல தனக்கான உணவையும் கொஞ்சம் பஞ்சையும் எடுத்துக்கிட்டு மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணிக்காகவும் வழக்கம் போல பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ரேடியோல ஒரு செய்திய சொன்னாங்க. முக்கிய செய்திகள்: இன்னும் 2 நாட்களில் காட்டில் கடுமையான பனி பெய்ய உள்ளது. பறவைகள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அச்சச்சோ, ஒருவேளை மீனுக்குருவி சொன்னது உண்மையாதான் இருக்கும் போல. பனிக்காலத்துக்கு நான் இப்ப எதையுமே பண்ணலையே அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் ஒரு வாழை மரத்துல இருந்து தனக்குன்னு 3 வாழை இலைகளை பறிச்சுட்டு வந்துச்சு. அந்த வாழை இலைகளை தான் கூட்டோட சுத்தி ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சது. அதுக்குள்ள ராணிக்காகவும் ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துருந்துச்சு. இவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இனிமே எந்த பனியும் என்னை எதுவும் செய்யாது. இதுக்கு போய் அந்த முட்டாள் மீனுக்குருவி மரக்கட்டைகளை எடுத்து வீடு கட்டி என்ன கஷ்டப்பட்டுச்சு. சரி இருக்கட்டும், எல்லாரும் இந்த ராணிய மாதிரி புத்திசாலியா இருப்பாங்களா அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மறுபடியும் தான் கூட்டுல படுத்து பாட்டு கேட்க ஆரம்பிச்சது. அதே சமயத்துல மீனுக்குருவி தான் வீட்டுல 2 முட்டைகளை இட்டிருந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்பாடா, பனிக்காலத்துல நான் எல்லாத்தையும் சேமிச்சிட்டேன். இனிமே நிம்மதியா என் முட்டைகள் கூட என்னோட நாட்களை நான் செலவிடலாம். அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. நேராக பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. இதனால ராணியோட கூடாரத்துக்குள்ளேயும் பனி விழ ஆரம்பிச்சது. அச்சச்சோ, நேராக ரொம்ப குளிருதே. என்னால இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கவே முடியலையே. சரி, எப்படியாச்சும் அந்த மீனுக்குருவியோட வீட்டுல தங்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுவோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனு, உன் வீட்டோட கதவை தெற. நான் இந்த குளிர்லயே நடுங்கி செத்துடுவேன் போல இருக்கு. உடனே மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. மீனு, தயவு செஞ்சு உன் வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுப்பியா? என்னால இந்த குளிரை தாங்கவே முடியல. ராணி அக்கா, என் வீட்டுல 2 கூடு தான் இருக்கு. ஒரு கூட்டுல என் முட்டை இருக்கு, ஒரு கூட்டுல நான் படுத்திருக்கேன். மீனு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன் முட்டைய உன் கூடயே வச்சுக்கிட்டு தூங்கு. நாளைக்கு நான் எனக்கான வீட்டை கட்டிடுவேன். உன் வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு ராணிக்காக சொன்னதும் மீனுக்குருவி ராணிக்காகத்தை வீட்டுக்குள்ள அனுமதிச்சது. ஆஹா மீனு, இந்த மர வீடு, இந்த பருத்தி மெத்தை குளிருக்கு ரொம்ப இதமா இருக்கு மீனு. ராணி, இததான் நான் அப்பவே சொன்னேன், நீதான் என் பேச்ச கேட்கல அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பறவைகளும் அந்த ராத்திரி சந்தோஷமா தூங்குனாங்க. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. காட்டுல கொஞ்சம் பனிப்பொழிவு குறைவா இருக்கிறத மீனுக்குருவி பார்த்துச்சு. ராணி, எந்திரி, வெளியே பாரு, பனிப்பொழிவு குறைஞ்சிருக்கு.
சீக்கிரம் உனக்கான வீட்டை கட்டிக்கோ. நேற்றுக்கு ராத்திரி முழுவதும் பெஞ்ச பனியில நான் நின்று எனக்கு உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு மீனு. நான் கொஞ்ச நேரம் கூட படுத்துக்கிறேன், அதுக்கப்புறமா என் வேலையை நான் பார்க்கறேன். சரி ராணி, தாமதிக்காத, அது உனக்கு தான் ஆபத்து. நான் வெளியே போய் உணவு தேடிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. ராணிக்காகமும் மறுபடியும் நிம்மதியா மீனுக்குருவியோட வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே ராணிக்காகத்துக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. உடனே அது மீனுக்குருவியோட வீட்டுல இருந்த சாப்பாட்டையும் மீனுக்குருவியோட வீட்டுல இருந்த தண்ணியையும் குடிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே உணவு தேட போன மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. அந்த நேரத்துல ராணிக்காகவும் தான் வீட்டை அலங்கோலமா வச்சிருக்கிறத பார்த்த மீனுக்குருவிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அச்சோ, நான் இந்த காகத்தை என் வீட்டுல அனுமதிச்சிருக்கவே கூடாது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எப்படியாச்சும் இந்த காகத்தை இங்க இருந்து விரட்டிடணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி கொஞ்சம் பருத்தி பஞ்சை எடுத்துக்கிட்டு ராணி காகத்தோட கூட்டுக்கு போச்சு. உன்னோட கூட நான் சரி பண்ணிட்டேன், இனிமே உனக்கு குளிரே எடுக்காது. மீனுக்குருவி இப்படி சொன்னதும் ராணி காகம் ரொம்ப ஆர்வத்தோட தன்னோட கூட்டுக்கு பறந்து போச்சு. அச்சோ, நான் நினைச்சதை விட இந்த குருவி ரொம்ப புத்திசாலியா இருக்கே. பிளான் பண்ணி என்ன வீட்ல இருந்து வெளியே அனுப்பிடுச்சு. இருக்கட்டும், ராத்திரி நேரம் ஏதாச்சும் சொல்லி மறுபடியும் அதனோட வீட்டுக்கு போயிடுறேன். அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. மீனுக்குருவி தான் வீட்டுல படுத்து நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல குளிர் தாங்க முடியாத ராணிக்காகவும் மறுபடியும் மீனுவோட வீட்டுக்கு போச்சு. மீனு மீனு, ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாளும் உன் வீட்டோட கதவை திற மீனு. நாளைக்கு நிச்சயமா நான் வரமாட்டேன். ராணி அக்கா, என்னால இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி என் வீட்டோட கதவை திறக்கவே முடியாது. என்னோட முட்டைகளுக்கு இப்ப கண்டிப்பா ஒரு கூடு தேவை. ராணிக்காகவும் ஏதேதோ பொய்களை சொல்லி பார்த்துச்சு. ஆனா மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை திறக்கவே இல்லை. வேறு வழி இல்லாத ராணிக்காகவும் மறுபடியும் தன்னோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. மறுநாள் காலையில மீனுக்குருவி வழக்கம் போல உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. ஹே மீனு, நீ உன் வீட்டுல எனக்கு இடம் தர மாட்டேன்னு சொன்னல, நீ மட்டும் எப்படி குளிர் இல்லாம தூங்குறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு போச்சு. மெதுவா மீனுவோட வீட்டின் கதவை திறந்து மீனுவோட கூட்டுல தண்ணீரை எடுத்து ஊத்த ஆரம்பிச்சது. இதனால மீனுக்குருவியோட கூடு முழுவதும் நனைஞ்சிடுச்சு. பிறகு மீனுக்குருவி சாப்பிட வச்சிருந்த சாப்பாட்டையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துடுச்சு. மீனுக்குருவிக்கு அன்னைக்கு உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு ராத்திரி நேரம் ஆகிடுச்சு. அந்த சமயத்துல ராணிக்காகமோ மீனுக்குருவி கிட்ட இருந்து திருடின உணவை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா தன்னோட கூட்டுல பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, என்னாச்சு? என் வீட்டுல இருந்த உணவையும் காணல, பானையில இருந்த தண்ணியும் காணல. இதெல்லாம் யார் செய்த வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி யாரு தன்னோட வீட்டுல வந்து திருடுனான்னு யோசிச்சுக்கிட்டே தான் கூட்டுல படுத்திருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுவோட கூடு ரொம்ப ஈரமா இருந்துச்சு. அச்சச்சோ, யாரோ என் கூட்டுல தண்ணி ரொட்டிருக்காங்க. இது எல்லாம் அந்த ராணி காகத்தோட வேலையா தான் இருக்கும். அந்த காகத்துக்கு சரியான தண்டனைய கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மறுநாள் காலையில காட்டுல இருந்து கொஞ்சம் இலைகளை பறிச்சுக்கிட்டு வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த இலைய தன்னோட கூடுல வச்சு அதனோட மேல கொஞ்சம் பருத்தி பஞ்சையும் போட்டு வச்சது. பிறகு மீனுக்குருவி ராணி காகத்தோட கூட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணி அக்கா, நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. நான் நேற்றுக்கு ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேன். நீங்க இன்னைக்கு என்னோட கூட்டுல வந்தே தூங்கலாம். காகம் ரொம்ப சந்தோஷமா மீனுக்குருவியோட வீட்டுக்கு போச்சு. ராணிக்காகம் மீனுக்குருவியோட கூட்டுல சந்தோஷமா தூங்க ஆரம்பிச்சது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ராணிக்காகத்தோட உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த அரிப்பால அது சொரிஞ்சு சொரிஞ்சு இருந்துச்சு. மீனு, நீ உன் கூட்டுல என்ன வச்ச? எனக்கு இந்த அரிப்பு தாங்கவே முடியல. பாரு, என் உடல் முழுவதும் வீங்கி போயிடுச்சு. உங்களோட தப்ப உங்களுக்கு உணர்த்துறதுக்காகத்தான் நான் ஊரலை ஏற்படுத்துற இலைகளை என் கூட்டுல மறைச்சு வச்சேன். எப்போ உங்களுக்கு இனிமே மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும்னு தோணுனாலும் இந்த ஊரல் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ராணிக்காகமோ அழுதபடியே தன்னோட கூட்டுல படுத்திருந்துச்சு. அன்னைக்கு முழுவதும் அது சொரிஞ்சு சொரிஞ்சு இனிமே யாரையும் நம்ப கூடாது, சீக்கிரம் தனக்கான ஒரு கூட்டை கட்டணும்னு முடிவெடுத்துச்சு.
நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஆதவன், ரிஷிகா, கௌசல்யா, வெங்கடேசன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லயா, லசா, லயானி 3 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லயானி, நீங்க சமத்து பாப்பாவா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அம்மா பேச்ச கண்டிப்பா கேட்கணும். ஹரிஸ், ஹரிணி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் வினோதினி. முருகேஸ்வரி, கமலக்கண்ணன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லோகேஸ்வரி, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மாறன், அஜய், தீபா, செந்தில் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் நிலவரசன், ஹாய் கல்பனா, ஹாய் அனு கார்த்திகா, ஹாய் இகழினி, சிவா, சூர்யா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹர்ஷா, ஹாய் ஜெயராம் பாப்பா. நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.